இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இன்வெஸ்ட்மெண்ட் லீட்ஸ் டு. ஸோ யூபிஎஸ்சியோட மெயின்ஸ் கொஷின் 2023. ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது சொசைட்டியில் எந்தெந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் கொண்டு வரும். டிஜிட்டல் டிவைடை ரெடியூஸ் பண்ணும், லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மக்களோட லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும், பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணும், இன்இக்வாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணும். சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ் ஆஃப் லிவிங்கை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணும். அட் த சேம் டைம் கவர்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ணும். ஸோ ரெவன்யூவை வந்து ஈட் பண்ணி கொடுக்கும். ஸோ டோல்ஸ், ஸோ அதுக்கு அடுத்தபடியே எக்கனாமிக் க்ரோத், அதனால் டாக்ஸேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கலெக்ட் ஆகும். அதுக்கடுத்து ஜாப் கிரியேஷன்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெடியூஸ் ஆகும். பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ஜென்ரலாக ஓவராலாக ப்ரொடக்டிவிட்டி, இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இண்டஸ்ட்ரீஸே டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னோவேஷன் டெக்னாலஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க. ஸோ கிஃப்ட் சிட்டிஸ் மாதிரி நிறையா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவை நோக்கி வரும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். அதை தாண்டி எக்கனாமிக் டைவர்சிஃபிகேஷன் நடக்கும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை நோக்கி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும்.